ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ வித் சமையல். இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உப்புமா வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குர்குரே உப்புமா தான் செய்ய போகிறோம். உப்புமா சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீதமுள்ள உப்புமாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணதும் பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ், அது கூட நான் காட்டுற மசாலா ஐட்டம்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண இடையில லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இப்படி திக்காக வரும். திக்காக வரப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உப்புமாவை முறுக்கு புளியறதுலையோ அல்லது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதும் அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எடுத்தால் நான் சொன்னேன் குர்குரே உப்புமா ரெடி. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.